இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. சிறியவனை, அவன் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தால், இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலே, சிறியவர்களாக கருதப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை அவர் தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார் என்றால் ஒருவர் கரத்தை பிடித்தோ ஏதோ ஒன்று செய்து அவர்களை அப்படி தூக்கி விடுறதா அந்த அதை குறிக்கிறது. பிரியமான நம்முடைய ஆண்டவர் அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தால் அவர் அவர்களை தூக்கி விடுவாராம். புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறது, எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். ஒருவேளை எளியவர்களாய் சிறியவர்களாய் ஒருவேளை நாமும் நம்மை நினைத்து கொண்டு இருக்கலாம். அந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சிறியவர்களாய் இருந்தாலும் எளியவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைமையை பாராதபடிக்கு தெய்வம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலைமையை தலைகீழாக மாற்ற வல்லமை உள்ளவர். நம்முடைய சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வருவேன், இதுல இருந்து என் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பல கேள்விக்குறிகள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே எழுந்திருந்தாலும் அந்த கேள்விக்குறிகளின் மத்தியிலே ஆண்டவரை விசுவாசமாய் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார் என்று அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அன்னாளை குறித்து தெரியும் அல்லவா? பாருங்க, அன்னாள் ஒரு நாளிலே மிகவும் எளியவளாய், தாழ்த்தப்பட்டவளாய், குழந்தை இல்லை என்கிற அந்த ஒரே காரணத்தினாலே அவள் மிகவும் ஒடுக்கப்பட்டாள், விசனப்படுகிறவளாய் இருந்தாள். தன்னுடைய சகோதரி அவளை வேதனைப்படுத்தும் போது அவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அழுது கொண்டே இருப்பாள். அவ ஒரு நாளிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அன்றைய சமூகத்திலே போய் மன வேதனை நிமித்தமாய், மன கிளேசத்தின் நிமித்தமாய் அந்த வார்த்தைகளை சகிக்க கூடாதவளாய் அவளுடைய சகோதரி பேசின அந்த வார்த்தை அவள் சகிக்க முடியாதவளாய் அவள் ஆண்டுடைய பாதத்திலே ஓடோடி போய் தேவாலயத்திலே போய் ஜெபம் பண்றார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவளுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குழந்தை இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே பல வார்த்தைகளினால் அவள் அவமதிக்கப்பட்டாள். அவள் கண்ணீர் விட்டு அழ வைக்கக்கூடிய சூழ்நிலைமைகளுக்கு நேராக அவள் கடந்து சென்றாள். பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே ஒரு நாளிலே அந்த 1வது அதிகாரத்துல அவள் கண்ணீர் விட்டு அவள் அழுது ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவளுக்கு ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்த போது அவள் ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகள், இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு உயர்வை தரும்போது அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆனா அந்நாள் நான் ஒரு நாள்ல இப்படியாப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தேன். ஆனா என் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சந்தோஷத்தின் ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அவருடைய வார்த்தையை பாருங்க,
அவளுடைய மனதுல அவ எந்த மேட்டிமையும் அவ படல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவரால் தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, உடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அவள் புகழ்கிறாள். அவளுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் கிடைத்த உடனே ஆண்டவரை மறந்து விடுகிறவளாய் அல்ல. அடுத்து சொல்றா, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்றா பாருங்க, ஆண்டவர் பெரிய தெய்வம். அவரால முடியாதென்று எதுவுமே கிடையாது. அவர் எப்படியாப்பட்டவர், ஜனங்களை எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் உயர்த்த வல்லவர். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறாரா? பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்துகிறாள். மகிமைப்படுத்தி விட்டு கடைசியாக 8வது வசனத்துல இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்கிறாராம். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறாராம். ஏன் அப்படி செய்கிறாருன்னா, பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள். அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகர். அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒருவேளை கஷ்டங்கள் சில நேரங்களிலே வந்தாலும் அவர்கள் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் போது அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று ஒரு அழகாக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கை, விசுவாசம் அவளுக்கு இன்னும் அதிகமாகிறது. பார் அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறா, அந்நாளுக்கு நான் செய்தேன், உனக்கும் நிச்சயம் செய்வேன் என்று அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்நாளுக்கு செய்தவர் நமக்கும் நிச்சயம் செய்வார். அந்நாளுக்கு செய்து அவளை துதிக்க வைத்தவர் நமக்கும் செய்து நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்து நம்மளையும் உயர்த்தி நம்மை துதிக்க வைப்பார். பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். உலகத்தின் மனிதர்கள் சிறியவர்கள் என்று நம்மை ஒருவேளை ஏளனப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நிந்தையான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த குறித்த வேளையிலே அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, 2வதாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை உயர்த்தினார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஒரு சாதாரண ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஒரு நாளிலே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின உடனே அவருடைய வாழ்விலே எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கல. அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்களின் வழியாய் அவர் கடந்து சென்றார். வனாந்தரமான வாழ்க்கை, கெபிகளிலும் மலைகளிலும் அடைக்கலம் புகுகிற சூழ்நிலைமை, ஜீவ காலம் முழுவதும் மரணத்துக்காக, மரண பயத்து நிமித்தமாய் ஓடி ஓடி அலைந்து தன் ஜீவனை காப்பாற்றுகிற நிலைமையிலதான் தாவீது தள்ளப்பட்டிருந்தார். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலும், பயங்கரமான குழி, உலகத்தின் மனிதர்களுடைய பார்வைக்கு அது பயங்கரமான குழியா இருந்தது, ஊளையான சேற்றாயிருந்தது. இதிலிருந்து இவனை யார் தூக்கி எடுக்க முடியும்
என்கிற பார்வைதான் உலக மனிதனுடைய பார்வையா இருந்தது. ஆனா என் ஆண்டவர் என்னை மறக்கல, என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தி என் ஆண்டவரை துதிக்கிற புதிய பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அவர் எனக்கு செய்த காரியத்தை பார்த்து அநேக பேர் கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தையை சொல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை வேளையில கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாய் வைத்து அவர் என் சூழ்நிலைமையை மாற்ற வல்லவர், என் சூழ்நிலைமையிலிருந்து ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரமே இந்த காலை வேளையில நம்மிலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்புகிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவா. இந்த காலை வேளையிலே கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்து அவர் என்னை கைவிட மாட்டா, எல்லா சூழ்நிலைமையிலிருந்து என்னை விடுவிப்பா, என்னை காக்க வல்லவர் என்னோடு இருக்கிறார் என்று இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதிப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைமைகளிலிருந்து அவருடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்ய வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவா. சோர்ந்து போக வேண்டாம், வார்த்தை அறிக்கை செய்வா. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்விலே, வார்த்தையின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே கிடைப்பதாக, என் வாழ்விலே கிடைப்பதாக, இந்த சூழ்நிலைமையிலே மாற்றி சூழ்நிலைமையின் மத்தியிலே உண்மை அதிகமாய் நம்பிக்கை, உண்மையிலே என்னுடைய நம்பிக்கையை அதிகமாய் பலப்படுத்த உதவி செய்யும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் மேலுள்ள நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தி நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.